இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லித்தர போகிறேன். ஒரு கிரேட் லீடராக இருக்கவங்க உங்கள் டீமை முதல் நம்பக்கூடிய பர்சனாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு டீமை உருவாக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் பிலீவ் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கணும். நம்பணும், நம்பி ஒர்க்கை கொடுக்கக்கூடிய ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்க எம்பவர்மெண்ட் ஆவாங்க. கன்சிஸ்டன்ஸ்லி அவங்கள ஃபாலோ பண்ணுற ஸ்கில் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ அவங்கள எந்த அளவுக்கு கோச் பண்ணுறீங்க, ட்ரெயின் பண்ணி எம்பவர்மெண்ட் கொடுத்தோன்னா அவங்கள்ட்ட விலகிடும். திரும்ப போய் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி இரிட்டபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ஓன் ஸ்டைலில் இப்படி ஒர்க் பண்ணணும்னு புஷ் பண்ணக்கூடாது. அவங்களோட ஓன் ஸ்டைலில், அவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில், இனோவேஷன் தாட்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது நம்மளை ஒன்று எஸ் எ லீடர் ஒன்று, ஹெச்ஓடி ஒன்று, கோச்சர் ஒன்று, பெட்டர் அவுட்கம் வரும். புரியுற மாதிரி சொல்லனா, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அந்த டீச்சராக வராங்க, அந்த ஸ்டூடெண்ட் டாக்டராகவோ சயின்டிஸ்டோவோ ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபராகவோ வராங்க. ஸோ இதுதான் அந்த மாற்றம். ஸோ அப்போ அவங்க எஜுகேஷன் கொடுக்கறத விட நம்ம அந்த பாத்தை விட்டு விலகிறணும். அது மூலமாக அவங்க கிடைக்கிற நாலேஜ் மூலமாக, விஸ்டம் மூலமாக தே வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் வெர்ஷன். அவங்க ஓன் வெர்ஷனில் விடும்போது அவங்க ஓன் கிரியேட்டராக வருவாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 signs யுவர் டீம் ட்ரஸ்ட் யூ. ஒரு 9 sign உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்கள் டீம் உங்களை நம்புதுன்னு அர்த்தம். முதல் உங்கள் டீம் உங்களை நம்புதான்னு நீங்கள் பார்க்கணும்ல. நீங்கள் டீமவே எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, மானிட்டர் பண்ணுவீங்க. பட் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை ரிலையபிளாக ட்ரஸ்ட் ஒர்த்தியாக நம்புனாதான் அவங்களோட அவுட்கம் பெட்டராக வரும். பட் அவங்க உங்களை நம்பலின்னா, உங்களை ஒரு நல்ல தலைவனை ஏற்றுக்கல, நல்ல ஒரு ஹெச்ஓடியை ஏற்றுக்கல, நல்ல மேனேஜரை ஏற்றுக்கல அப்படின்னா உங்களை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இப்போ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 9 signs யுவர் டீம் ட்ரஸ்ட் யூ. 9 சைன் இருக்குது யுவர் டீம் அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணதுன்னு இன்னைக்கு சொல்லித்தரேன். அப்போ 9 ஃபேக்டர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் எ லீடராக இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு சைன் உங்கள் டீமுக்குள்ளே நடக்குது அப்படின்னா உங்களை அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்ன சைன்? ஃபர்ஸ்ட் சைன், தே கிவ் ஹானஸ்ட் ஃபீட்பேக். எந்த ஹைடு இல்லாமல் டிரான்ஸ்பரன்ஷியாக ஓப்பனாக அவங்க மிஸ்டேக்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நம்புறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் நோட் பண்ணிக்கிங்க. தே கிவ் ஹானஸ்ட் ஃபீட்பேக் இருக்கா, அப்போ உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை 100% நம்புறாங்க. செகண்ட் பாயிண்ட், தே கம் டு யூ ஃபர்ஸ்ட் வித் கன்சர்ன். ப்ராப்ளம், மிஸ்டேக்ஸ், எரர் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பர்சனாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்டான பர்சன், உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்குன்னு அர்த்தம். தே கம் டு யூ ஃபர்ஸ்ட் வித் கன்சர்ன், ப்ராப்ளம்ஸ், எனிதிங் வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ், சார் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சார் நான் எரர் பண்ணிட்டேன், என் டிபார்ட்மெண்ட்டில் இது நடந்துருச்சு அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்சனாக உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் லீடர்னு நீங்கள் நம்பிடலாம். தேர்ட் பாயிண்ட், தே டிஃபெண்ட் யூ வென் யூ ஆர் நாட் இன் த ரூம். நீங்கள் இல்லாதப்போ உங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களோட விஷனை ஏற்றுக்கிறாங்க, அது உங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறாங்க, உங்களை எக்ஸிக்யூஷன், நீங்கள் உங்கள் கமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லாதப்போ உங்கள் ரூமில். இப்போ நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெச்ஓடிஸ் இருக்கும்போது எல்லாரும் ஹெச்ஓடி ஃபேவராக தான் பேசுவாங்க, என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம்பாங்க, எஸ் எஸ் அப்படிம்பாங்க. பட் நம்ம இல்லாதப்போ நம்ம சப்பார்டினேட் எப்படி இருக்காங்க, நம்மளை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். ஃபோர்த், தே கிவ் யூ தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட். தே கிவ் யூ த பெனிஃபிட் ஆஃப் த டவுட். எனி டவுட் இருக்குது, எனி ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்கு அப்படின்னா அவங்க இமிடியட்டாக அதை வந்து உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க. சார் இந்த இடத்துல ஒரு பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்குது,
இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க இமிடியட்டாக உங்களோட வந்து பேசுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் ட்ரஸ்ட் பர்சன் அர்த்தம். தே ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வென் தே நீட் இட். அவங்களுக்கு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது, ஒரு சஜஷன் தேவைப்படும் போது, ஒரு கைடன்ஸ்ன்னு தேவைப்படும் போது, ஒரு ஹெல்ப்னு தேவைப்படும் போது, அவங்க சூஸ் பண்ணுற பர்சன் நீங்களா இருக்கீங்க ஒர்க் ரிகார்டிங் அப்படின்னா யூ ஆர் த ட்ரஸ்ட் பர்சன். அந்த டீம் உங்களை 100% நம்புதுன்னு அர்த்தம். 6th, they take risk without fear. உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. எந்த ஃபியர் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, எம்பவர்மெண்ட் 100% கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்கள் மேலே பிலீவ் பண்ணி சார் மேடமுக்காக நம்பிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டீம் வந்து உங்களை நம்புதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கரெக்டான ஹெச்ஓடி, கரெக்டான மேனேஜர், கரெக்டான கோச். ஸோ அப்போ அவங்க ரிஸ்க் எடுக்கணும். உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாது. தே ஷோ அப் ஆஸ் தம்செல்வ்ஸ். அவங்க எப்பவுமே அவங்கள சோப் ஆஸ் தம்செல்ஃப், தன்னை வந்து அவங்களா இனிஷியேட்டாக இன்வால்மெண்ட்டாக வில்லிங்னஸோட தன்னை முன்னிறுத்தருக்கு அவங்க வரணும். அதான் தம்செல்வ்ஸ், அவங்களா வரணும். நம்மளை பார்த்தோன்னா அந்த ரோட்டில் ஓடுறாங்க, இந்த சைடில் போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ட்ரஸ்ட்டாக நம்பல, பயப்படுறாங்க, அதனால உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அவங்களா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, விஷ் பண்ணுறாங்க, ஒரு டவுட் கேட்குறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க, வில்லிங்னஸோடு வந்து பேசுகிறாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஃபேஸ் ஹாப்பியாக வச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பர்சன், ட்ரஸ்ட் ஹெச்ஓடின்னு அர்த்தம். 9th, தே ப்ரொடக்ட் யுவர் டைம். அவங்க நீங்கள் மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறீங்க, நல்லா கோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஹெல்த்தை கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம டைம் சேவ் பண்ணணும்னு விரும்புவாங்க. நம்ம அன்னெசரி திங்ஸ் உங்கள் நாலேஜுக்கு வர வேண்டாம், உங்களை ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு அவங்களே ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி உங்கள் டைமுக்கு வேல்யூபிள் கொடுக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, உங்களோட டைமை ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே யூ ஆர் த ட்ரஸ்ட் மேனேஜர், இன்சார்ஜ், ஹெச்ஓடி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 9th, they stay when things get hard. They stay when things get hard. ஒரு விஷயம் பண்ணும்போது ஹார்டாக இருக்குது, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு டஃப்பாக இருக்குது, அப்டிக்கல்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. தே ஸ்டே when things get hard. ஒரு விஷயத்தை டீல் பண்ணும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு ஒரு பிரச்சனை வருது, ஒரு அப்டிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க பொறுமையாக நிதானமாக ஸ்டேவாக அவங்க வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி அப்புறம் டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து 9 ஃபேக்டர் உங்கள் டீமுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 100% அவங்களால நம்பக்கூடிய ஒரு ஹெச்ஓடின்னு அர்த்தம். இல்லை இந்த 9 சைன் என்கிட்ட இல்லை சார், என் டீமில் எல்லாமே நானே கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்குது, ஹைட் பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஓப்பன் ஃபீட்பேக் தர மாட்டேங்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் மைனஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸ் உங்களை யாரும் பிலீவ் பண்ணவில்லை. நீங்கள் முன்னுக்கு முரணாக பேசுகிறீங்க, உங்கள் லாங்குவேஜ் சரியில்லை, உங்கள் பாடி லாங்குவேஜ் சரியில்லை, உங்கள் கம்யூனிகேஷன் சரியில்லை, அவங்களோட நெட்வொர்க்கிங் சரியில்லை, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல, நீங்கள் அவங்கள சரியாக சப்போர்ட் பண்ணல, கவனிக்கலை, டேக் கேர் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ திரும்ப 9 சைன்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். 9 சைன்ஸ் யுவர் டீம் ட்ரஸ்ட் யூ. உங்கள் டீம் உங்களை நம்புகிறதுக்கு 9 சைன் சொல்கிறேன். இந்த 9 சைன் இருக்கான்னு உங்கள் டீமில் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சைன், தே கிவ் ஹானஸ்ட் ஃபீட்பேக். தே கம் டு யூ ஃபர்ஸ்ட் வித் கன்சர்ன்ஸ். தே டிஃபெண்ட் யூ when you are not in the room. They give you the benefit of the doubt. They ask for help when they need it. They take risk without fear. They show up as themselves.
they protect your time. 9th, they stay when things get hard. ஸோ இந்த 9 சைன் உங்கள் டீமில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த டீம் உங்களை நம்புது. யூ ஆர் த கிரேட் சக்ஸஸராக இருப்பீங்க, கிரேட் கோச்சாக இருப்பீங்க, கிரேட் ட்ரெயினராக இருப்பீங்க, கிரேட் லீடராக வந்திருப்பீங்க. தேங்க்யூ ஆல்.